சரி, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஜூன் 4 தான் தெரியும். அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்துல ரெண்டு கூட்டணியுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுதலான கருத்துக்கள் கூறி போரிட்டுக் கொள்வார்கள். 70 கோடி பேருக்கு வேலை இல்லாம இருக்குன்னு சொன்னதுக்கு நாராயண் அவர்கள் பதில் சொன்னாங்க. அதுக்கு இவங்க பிரியங்கா சொன்னா அதுக்கு பிஜேபி பதில் சொல்லட்டும். ரெண்டு விஷயம் என்னை குறிப்பிட்டு இந்த 4 கோடி வீடு நாங்க கொடுத்திருக்கோம் நிஜம்தான் நாராயண் அவர்கள் சொன்னாரு. நான் சொன்னேன் இந்த 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்த சொல்றீங்க, ஒவ்வொரு வீட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனும் பயனாளியுடைய கான்ட்ரிபியூஷனும் எவ்வளவு, அது மிக அதிகம். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு இருக்காரு. நம்பர் 1. அதனால 4 கோடி பேருக்கும் நாங்க வீடு கட்டி தந்தோம்னு சொல்றது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. தட்ஸ் நாட் ஃபேர். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப இவரும் சர்வதேச இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பத்தி திரு நாராயண் அவர்களே குறிப்பிட்டார். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு புள்ளி ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலையில்லா திட்டத்தை சொல்றது ஒன்று இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை செய்யும் வலிமை பெற்ற ஆனால் வேலை கிடைக்காமல் இருக்கிற உலக இளைஞர்களில் 74 விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது எதை காட்டுதுன்னா, வேலையில்லா திண்டாட்டம் உலக அளவுல இந்தியாவில மிக கொடுமையான ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதா ஒன்று. இந்த ரெண்டு மட்டும் தான் சொல்றேன். ஓகே ஓகே. திரு ஸ்ரீராம், இங்க மக்களோடு தொடர்பே இல்லாத ஷாஹின்ஷா மன்னாதி மன்னருக்கும் மக்களோடு யாத்திரை சென்றவருக்குமான போட்டி தான் இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். இல்ல, அதுக்கு முன்னாடி திரு அருணன் நாராயணன் சார் சொன்னதுக்கு இந்த முரண்பாடுகள், கூட்டணி முரண்பாடுகளை பத்தி பேசினாரு. நாராயணன் சார் சொன்னது கூட்டணியில் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை எம்பிக்கு கூட தகுதி இல்லைன்னு ஒரு தொகுதியில் பேசுறது எந்த விதமான முரண்பாடுன்னு திரு அருணன் சொல்லணும். ஒரு எம்பியாக கூட தகுதி இல்லைன்னு சொல்வதை நீங்கள் முரண்பாடு இருக்கலாம். என்னோட மேனிஃபெஸ்டோலையோ இல்லை பிஜேபி மேனிஃபெஸ்டோ இல்லை என்டிஏல சில கட்சிகள் மேனிஃபெஸ்டோல முரண்பாடுகள் இருக்கலாம். மேனிஃபெஸ்டோல வாக்குறுதிகள் போடாம இருக்கலாம். வாக்குறுதிகள்ல ஒருத்தர் யோசிக்கலாம், ஒருத்தர் இல்லைங்களா. ஆனா ஒரு எம்பி தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல பேசுதுன்னா இது நீங்க முரண்பாடுன்னு தள்ளிட்டு போக சொல்றீங்களா? அதுதான் அந்த பாயிண்ட். அதேதான் உங்களுக்கு 2 கோடி வேலை உருவாக்கி தரப்படும்ன்றதுக்கும் 2 கோடி வேலை தரப்படும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு 2 கோடி வேலை மாநிலத்திற்கும் அது பொறுப்பு இருக்கு. ஏன் அப்ப உங்களுக்கு கூட்டாட்சி தத்துவம் அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு வராதோ? உங்களுக்கு பெடரல் செட்டப்ல அப்ப வராதோ? அது வெறும் மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பா மட்டும் ஆகுமோ? நிச்சயமாக யூனிகார்ன் உருவாக்கி தரப்படும் தரப்பட்டிருக்கு. 10 வருஷத்துல தரப்பட்டிருக்கு. மாநிலங்களின் உதவியோடு மாநிலங்கள் அவரவர்களுடைய வேலை வாய்ப்பு உருவாக்க தரப்படும். அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க. அந்த பொறுப்பு எங்க போச்சு? பெடரல் செட்டப் நீங்க பேசிக்கிறீங்களே உங்க கன்வீனியன்ஸுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க ஒரு மாநிலத்திலயும்? இவர் இவ்வளவு அருணன் இவ்வளவு பேசுறாரு. 10 வருஷம் கேரளால என்ன கிழிச்சாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இன்னைக்கு கடன் வார்த்தைகளை இல்லையே, கடன் வாங்குறது கூட நல்ல வார்த்தை. ஓகேங்க, ஆக்கப்பூர்வமா ஓகே, நான் அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறேன். தயவு செய்து அவங்க என்ன மாடல் பண்ணிட்டாங்க அது மிச்ச கட்சி பாஜக கத்துக்கணும்னு சொல்லி கொடுங்களேன். டாஷ்போர்டை பார்க்க குஜராத்துக்கு அனுப்பிச்சது இவருடைய பினராயி விஜயன் தானே. குஜராத் மாடல் எப்படி வேலை பார்க்குதுன்னு போய் கத்துக்கிட்டு வாங்கன்னு ஏன் போய் அமிச்சாரு? இவர் பெருசா கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிழிச்சதுன்னா கேரளால என்ன பண்ணாங்க? ஒரு 3 கோடி எங்க ஒரு 3 கோடி இருக்கக்கூடிய நீங்க சொல்றத கேளுங்க. கொஞ்சம் இருங்க பாலா, கொஞ்சம் இருங்க பாலா, கொஞ்சம் இருங்க. அத கேள்வி பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இவ்வளவு பிரதமரை பத்தி பேசுறவங்க கொஞ்சம் இருங்க பாலா. நான் பேசிட்டே அப்புறம் கேளுங்க. நான் பேசிட்டே நீங்க அப்புறம் கேளுங்க பாலா. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க குறுக்கிட்டீங்க பாலா. உங்களுக்கான நேரம் தாட்ட நீங்க இது பண்ணாதீங்க. நான் பேசுற கேள்வி நான் கேட்டு தான் ஆவேன் பாலா. கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் கேட்பேன். நீங்க கேள்வி நான் பேச மாட்டேன் பாலா. திருப்பி எடுத்துக்கறேங்கற வார்த்தை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். நான் முதல்ல பேசுறேன். நான் முதல்ல பேசுறேன் பாலா. நீங்க பேசுங்க. நான் முதல்ல பேசுறேன். ஒரு 3 கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேட்டை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. 10 வருஷமா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கதாங்க கேட்கும். இவ்வளவு வாய்க்கிழி இவங்க பேசுறாங்கல்ல, பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னு. கேரளால நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோங்க, இத பார்க்க சொல்லுங்கன்னு அருணனுக்கு நான் 4 வாரம் வரேன். என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவாரான்னு கேட்டு சொல்லுங்க. இல்ல ஆகையனால இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கோம் ஒரு மாநிலத்தை பத்தியோ பேசினா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நரேந்திர மோடி தேசத்துக்கு அவங்க இருக்கிறது நாட்டுக்கான தலைவர். அவங்க இருக்கிறது பாவம் ஒரே ஒரு ஸ்டேட்ல சுருக்கிக்கிறீங்க. அவங்க பாவம் இருக்கிறது ஒரே சுருக்கிக்கிறீங்க. அவங்க பாவம் ஒரு ஸ்டேட்ல
தானே இருக்காங்க. அந்த ஸ்டேட்யாவது அவங்க ஒழுங்கா மாநில ஹேண்டில் அது அவங்க பண்ண பிரச்சனை தானே சார். அது அவங்க பிரச்சனை தானே. அந்த மாநிலத்து பிரச்சனை, அந்த 3 கோடி கேரளா மக்கள் பிரச்சனை. அவர்களும் இந்தியர்கள் தான். இவங்களுடைய கையாளத்தனத்துல அந்த மக்கள் ஏன் தவிக்கணும்? அந்த கேள்வியை பாஜக கேள்வி கேட்கறாங்க. தப்பு இல்ல. ஆரோக்கியமா ஆக்கப்பூர்வமா ஆகையினால வார்த்தைகள் இருக்கு. ஆகையினால இவர்கள் சொல்வது எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் இந்த புளித்து 2013ல கேஸ் சிலிண்டரோட விலை 900 ரூபாய். நான் உங்களுக்கு பில்லு கூட காட்ட தெரியும். என்னமோ இவங்க 450 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இவங்க முதல்ல கவர்மெண்ட் வந்த போது 35 ரூபாய் பெட்ரோல், இவங்க வெளில போன போது 75 ரூபாய் பெட்ரோல். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க டீசல் வந்த போது 25 ரூபாய் டீசல், இவங்க வெளில போகும்போது 45 ரூபாய் டீசல். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு 33% தான் இன்னைக்கு பெட்ரோலும் டீசலும். இன்னைக்கும் பாஜக மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை கம்மி. பெட்ரோல் டீசல் விலை கம்மி. தமிழ்நாட்டில் அதிகம். அவங்க ஆண்ட போது ராஜஸ்தான்ல அதிகமா இருக்கு. நாட்டை படுகொழியில் காங்கிரஸ் தள்ளிவிட்டதுங்கிற முழக்கத்தை வச்சுதானே பாஜக ஆட்சிக்கு வந்தது. 10 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்கங்கிற கேள்வி வந்து அந்த 10 ஆண்டு காலம் என்ன பண்ணோம்ங்கறத சொல்லணுமா இல்லையா? விலைவாசி உயர்வு சொல்லல. காங்கிரஸ் இதுக்கு காரணம்னு ஃப்ரெஜைல் ஃபைல் இருந்து டாப் 5 எக்கானமி எடுத்து வந்தது இந்த கவர்மெண்ட் ஏன் சொல்லல? 23 கோடி ஏழைகளை விளிம்பிலிருந்து மேல எடுத்து வந்து ஏன் சொல்லல? 18 கோடி கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோன்றது ஏன் சொல்லல? எலக்ட்ரிஃபிகேஷன் 70% இந்த நாட்டை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிருக்குன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. ஒரு 80 கோடி மக்களுக்கும் 5 வருஷமா ஃப்ரீ ரேஷன் கொடுக்குதுன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. எத்தனையோ எய்ம்ஸ் காலேஜ் எய்ம்ஸ் நாடு ஃபுல்லா வந்திருக்குன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. மெடிக்கல் காலேஜஸ் 100% டபுள் ஆனது சொல்லதானே சொல்லிருக்கு. ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆனது சொல்லதானே சொல்லிருக்கு. எல்லாத்தையும் சொல்லி தான் சொல்றாங்களே தவிர 50 வருஷம் ஒரு குடும்பத்திற்கு ஏதாவது செய்வார்கள் என்று அந்த அமைதி தொகுதி ஓட்டு போட்டு செய்யாததை பிரதமர் சொன்னா உங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். லட்சுமி பதில்